வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளில் நேரில் வாழ்த்திய வைகோ புகழாரம். மோடி இல்ல அவரோட தாத்தா நினைத்தாலும் திமுகவை தொட முடியாது. தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க தடையில்லை. உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி. பொதுத் தேர்வு முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது. மின்வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோ, அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ், தலைமை கழக செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஆகியோர் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என புகழாரம் சூட்டினார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசை நிறுவி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால் அவர் இன்னும் 100 ஆண்டு கடந்து வளத்தோடு நலத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றிகளோடு வாழ வேண்டும் என்று அவரை நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் வாழ்த்தினோம். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, வரும் மக்களவை தேர்தலில் மதிமுக தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என தெரிவித்தார். கட்சி ரீதியா பதிவு ஆகியிருக்கக்கூடிய கட்சிகளில் இந்த சின்னத்தில் தொடர்ந்து நின்னாதான் அந்த பதிவு செல்லுபடியாகுங்கிற கூடிய நிலையில் அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியின் இந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இதனை கேட்கிறோம். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு ரேஷன் அட்டை இல்லாமல் நிவாரணம் பெற விண்ணப்பித்தவர்களின் வங்கி கணக்கிலும் 6000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாய விலை கடைகளின் மூலம் நிவாரணம் வழங்கப்பட்டது. ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்ததை அடுத்து ரேஷன் அட்டை இல்லாமல் மிக்ஜாம் புயல் நிவாரணம் பெற விண்ணப்பித்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதுகுறித்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று தகுதியானவர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று தகவல் வெளியானது. இந்நிலையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களில் விடுபட்டவர்களுக்கும் நிவாரணத் தொகை 6000 அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மூத்த முன்னோடிகள் 520 பேருக்கு பொற்கிழிகளை வழங்கினார். மேலும் 72 மகளிருக்கு இருசக்கர வாகனம் மற்றும் 500 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரை 1 பைசா கூட வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். மோடி இல்ல அவரோட தாத்தா நினைத்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என தெரிவித்தார். முன்னாடிலாம் மழை பெஞ்சா இந்த பக்கம் வர மாட்டார், புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார். 2014 வந்தார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் நட்டிட்டு போனார். ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு. அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி நேற்று மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்றார். இது வரைக்கும் 1 பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. ஆனால் மற்ற மாநிலங்களில் சென்ற மாதம் 6 மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியை திறந்துருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு மொத்தமாக வஞ்சித்துட்டு இருக்கிறார். நேற்று 2 நாளாக இங்கே தமிழ்நாட்டில் தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. வாயை திறந்தா சுடுறதெல்லாம் வெறும் வடை. சொல்லியிருக்கிறார், திமுக அழிக்க போறேன். 60-70 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. தவிர திமுகவை திரு மோடி அவர்களே, நீங்க இல்லை, உங்க தாத்தாவா இருந்தாலும் முடியாது. திமுகவை அழிக்கிறதில்லை, நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல எனக்கு சொல்லியிருக்காரு, இங்கே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு சவால் விடுறேன், அடுத்த 40 நாள் இங்கே தங்குங்க,
தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால் ஒரு தொகுதியில் கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது. 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடியும் வரை மின் நிறுத்தம் செய்யக்கூடாது என அனைத்து மின்வாரிய பொறியாளர்களுக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். கடந்த மாதம் 12ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கான செய்முறை தேர்வுகள் தொடங்கப்பட்டு 17ஆம் தேதி வரை நடைபெற்றன. இதையடுத்து திட்டமிட்டபடி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழகம் மற்றும் புதுவையில் தொடங்கியது. இந்த தேர்வில் தமிழ்நாடு, புதுச்சேரியைச் சேர்ந்த 7,72,200 மாணவர்கள் எழுதியுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் சில நாட்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்வு முடியும் வரை மின் நிறுத்தம் செய்யக்கூடாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு பிறப்பித்துள்ளார். மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக மின் நிறுத்தம் செய்யக்கூடாது என்றும் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். OPS மீதான சொத்து குவிப்பு வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் முதல்வராகவும் அமைச்சராகவும் இருந்த பன்னீர்செல்வம் தனது மனைவி விஜயலட்சுமி, மகன்கள் ரவீந்திரநாத், ஜெயபிரதீப், மகள் கவிதா பானு மற்றும் சகோதரர் உள்ளிட்ட 7 பேர் பெயரில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கியதாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஊழல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்க தென் மாவட்டத்துக்கென மதுரை மாவட்டத்தில் சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்குகள் மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டன. இதனிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தேனி மாவட்ட நீதிமன்றத்திலேயே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை ஏற்று தேனி மாவட்ட நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தது. ஆனால் ஊழல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்க மதுரையில் அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தேனி மாவட்ட நீதிமன்ற உத்தரவு ஏற்க முடியாது என சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்தது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியது. சம்மனை எதிர்த்தும் வழக்கை வேறு மாவட்டத்துக்கு மாற்ற கோரியும் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கிலிருந்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். இந்த நிலையில் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரிக்க தடை கோரிய OPS மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மாநிலங்களுக்கு 1.42 லட்சம் கோடி வரி பகிர்வு நிதியை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. சமூக மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டின் மாநிலங்களுக்கு வரி பகிர்வை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. பல்வேறு சமூக நலன் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு முன்முயற்சிகளுக்கு நிதியளிப்பில் மாநிலங்களின் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 3வது தவணையாக 1.42 லட்சம் கோடி வரி பகிர்வை நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டுக்கு 5,797 கோடி விடுவித்துள்ள ஒன்றிய அரசு அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 25,495 கோடி விடுவித்துள்ளது. கட்சி தலைமை அறிவித்தால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி தலைமை தன்னை எந்த இடத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட சொன்னாலும் போட்டியிட தயார் என தெரிவித்தார். கட்சியே நில்லுன்னு சொன்னா கட்சியே தொகுதி முடிவு பண்ணுவலனே என்னை பொறுத்தவரை. எனக்கு தனிப்பட்ட விருப்பம், வெறுப்பு, நல்லது கெட்டது எதுவுமே இல்லைங்கண்ணா. என்னை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும் சமமாகத்தான் நான் பார்த்து வேலை பார்த்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் வெறுப்பு எதுவும் கிடையாது. கட்சி போட்டியிட என்றால் போட்டியிட போகிறேன், இங்கே போட்டியிடனா போட்டியிட போகிறேன். கட்சி தேர்தல் பணி செய்யனா தேர்தல் பணி செய்ய போகிறேன், பிரச்சாரம் பண்ணால் பண்ண போகிறேன். நான் கட்சி கிட்ட எதையுமே கேட்கல. எனக்கு இது கொடுங்கன்னு கேட்கல, கொடுக்காதீங்கன்னு கேட்கல. அனைத்தையும் கட்சி முடிவு செய்யும். என்னை அடுத்த 60 நாட்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அகில இந்திய தலைமை, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முடிவு. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 23 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1,960 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 12 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்தது. 1,924 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட சிலிண்டரின் விலை 1,937 அதிகரித்தது. இந்நிலையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 23 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1,960 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு 1,130 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது.
சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று 425 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இன்று 70 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தினசரி இயங்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக இன்று 495 பேருந்துகளும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மூடப்படாத ஆழ்துளை கிணற்றில் சிறுமி உயிரிழந்த வழக்கில் நில உரிமையாளருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புலவன்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பழனி, மலர்கொடி தம்பதியின் மகள் தேவி என்ற சிறுமி அதே பகுதியில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து விவசாயி சங்கர் மீது களம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கு நீதிபதி விஜயா தலைமையில் இன்று முடிவிற்கு வந்துள்ளது. குழந்தை இறப்பிற்கு காரணமான விவசாயி சங்கர் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின் கீழ் காவல்துறையினர் விவசாயி சங்கரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை சிதம்பரேஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயம் உள்ளிட்ட 5 ஆலயங்களிலும் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே பொன்னூர் கட்டளைச்சேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வரர் ஆலயம், பூதேவி ஸ்ரீதேவி சமேத வெங்கடேஷ பெருமாள் ஆலயம், சித்தி விநாயகர் ஆலயம், நெல்லி கொல்லை மாரியம்மன் ஆலயம், மன்மதசாமி ஆலயம் ஆகிய 5 ஆலயங்களில் கும்பாபிஷேக விழாவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பழமை வாய்ந்த இந்த ஆலயங்களை கிராம மக்கள் புதுப்பித்து இன்று காலை யாகசாலை பூஜைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் 2000க்கும் மேற்பட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் மினி பேருந்தில் மதுப்பிரியர்கள் வரும் வரை பேருந்து ஓட்டுநர்கள் நின்று ஏற்றி வருவதால் பெண் பயணிகளும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. ஒரு சில குடிமகன்களால் பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் மாவட்ட காவல்துறை உயர் கண்காணிப்பாளரிடம் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் இன்று டெல்லியை முற்றுகையிட்டு போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு வணிக சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் விவசாயிகள் விளைவிக்கும் வேளாண் பொருளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட பாதுகாப்பு தர வேண்டும், விவசாயிகள் வாழ்வாதாரத்தை சீரழிக்க கூடாது, விவசாயிகளுக்கான வேளாண் பொருட்களுக்கான விலையை கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிர்ணயிக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையால் நடத்தப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது. கரூரில் இன்று 9623 மாணவ மாணவியர்களும் தனி தேர்வர்களாக 102 மாணவ மாணவிகள் என மொத்தம் 9725 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். தேர்வில் சில முறைகேடுகளை தடுப்பதற்காக 120 ஆசிரியர்களை கொண்ட பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் அரசு பள்ளிகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் தென்னங்குடி முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் 800 காளைகள் 300 காளையர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் வாடிவாசலிலிருந்து துள்ளி குதித்து சீறி பாய்ந்து செல்லும் காளைகளை காளையர்கள் அடக்கி வருகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணியாற்றுபவர் நேசப்பிரபா. இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பணிகளில் அலட்சியம் காட்டியதுடன் வினாத்தாள்களையும் பெற்று வராமல் முறைகேடாக நடந்து கொண்டதாக சென்னை பள்ளி கல்வித்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அங்கு வந்த தமிழக கல்வித்துறை அதிகாரி மணிமொழி நேசப்பிரபாவை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அனுமதி பெற்ற இடங்களில் உள்ள மரங்களை வெட்டாமல்
வேறு பகுதிகளில் உள்ள மரங்களை வெட்டி கடத்தி வருவது வாடிக்கையாக்கி வருகிறது. தினம்தோறும் 20க்கும் மேற்பட்ட லாரிகளில் இதுபோன்ற மரங்கள் தொடர்ந்து வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. இதுபோன்று அனுமதிக்கு மாறாக வெட்டி கடத்தப்படும் நிலையை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கண்காணித்து இதை தடுத்து கொடைக்கானலில் உள்ள இயற்கை சூழலை காக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காட்சி தொடர்பியல் துறை சார்பாக வர்ணபந்தம் என்னும் தேசிய அளவிலான கலைவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து 65க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஓவியம், சிற்பம், கலை நிறுவல் என பல திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவ்விழாவில் சிறப்பு அம்சமாக ரஷ்யாவை சார்ந்த கலைஞர்களும் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் வசிக்கும் பிரவீன்குமார் என்பவரின் வீடு மின் கசிவால் தீப்பற்றி எரிந்தது. அருகில் இருந்தவர்கள் திரண்டு தீயை போராடி அணைத்தனர். ஆனால் வீடு முற்றிலும் எரிந்து சாம்பலானது. வீட்டில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்தில் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்த திமுக மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வல்லூர் MSK ரமேஷ்ராஜ் தீப்பற்றி எரிந்த வீட்டினை பார்வையிட்டு அக்குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி உடனடியாக வீடு கட்டித் தருவதாக உறுதியளித்தார். கோடைக்கால தாக்கம் துவங்கியதை முன்னிட்டு போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்க திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிமன்யு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் காவலர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் குமரன் சாலையில் போக்குவரத்து காவல் துணை ஆணையர் ராஜராஜன் போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கும் குளிர்பானங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர், ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவையில் உள்நாட்டு பொறியியல் திறன்களை உலகறிய செய்யும் வகையில் பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் சார்பாக மார்ச் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மாபெரும் சர்வதேச பொறியியல் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை பகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரகுமார், இந்த கண்காட்சியின் மூலமாக 200 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும் எனவும் இதில் கலந்து கொள்ள 58 நாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். 53 நாடுகளிலிருந்து ஒரு 621 பிரதிநிதிகள் கலந்துக்க போகிறாங்க. ஒரு 300-350 எக்ஸிபிட்டர்ஸ் வெவ்வேறு ஸ்டாலில் கொடிசியாவில் இருக்கிற ABCDE எல்லா ஸ்டால்லையும் ஆக்குப்பை பண்ணிவிட்டு அவங்க பொருட்களை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறாங்க. இது உலக சந்தையிலேருந்து வரக்கூடிய 53 நாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு 621 பார்வையாளர்களையும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அரௌண்ட் 8000 பேர்த்து 3 நாளில் வரக்கூடிய 8000 பேர்த்துக்கும் அந்த பொருட்களை பார்வையிடறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்த போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஏறக்குறைய ஒரு 125 கம்பெனிஸ் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த மாதிரி நாடுகள் ஸ்டேட்ஸ்லேருந்தும் நிறையா பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. இந்த இதனால் ஒரு 200 கோடி வர்த்தகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாங்கள் நம்புகிறோம். 200 crores பிஸ்னஸ் ஃப்ரம் திஸ் செக்மெண்ட் ஃப்ரம் அவுட் ஆஃப் கோயம்புத்தூருங்கிறது. அது போக இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இது இனி படிப்படியாக இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தொடரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில் மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்த கோயம்புத்தூர் தக்க வச்சுக்கும். இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் பவர் தமிழ்நாடுனா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் பவர் கோயம்புத்தூர் அதை நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் மேக் இன் இந்தியா கான்செப்ட் பிரபலப்படுத்துறதுக்காகவும் இந்த ஷோ நடக்க போகுது. H1B விசா, கிரீன் கார்டு நடைமுறைகளை மேம்படுத்த பைடன் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் கூறியதாவது, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுவதற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்கவும் குடியேற்ற அமைப்பின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவும் எடுத்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை H1B விசா தொடர்பான புதிய விதியை வெளியிட்டுள்ளது. H1B விசா, கிரீன் கார்டு மற்றும் நாட்டின் சட்டப்பூர்வ குடியேற்றங்கள் தொடர்பான சிக்கல்களை களைய பைடன் நிர்வாகம் அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஆண்டுதோறும் செய்யப்படும் உடல்நல பரிசோதனையை செய்து கொண்டார். அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளில் நேரில் வாழ்த்திய வைகோ புகழாரம். மோடி இல்ல அவரோட தாத்தா நினைத்தாலும் திமுகவை தொட முடியாது. தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. OPS மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க தடையில்லை. உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி.
பொதுத் தேர்வு முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது. மின்வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.